சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்துல புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாமேதை கார்ல் மார்க்ஸுடைய திருவுருவச் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சாரு. ஜெர்மானிய தத்துவ ஞானியான கார்ல் மார்க்ஸ் புரட்சிகர பொருளாதார நிபுணரும் வரலாற்றாசிரியரும் ஆவார். தீவிர அரசியல் கருத்துக்களுடைய விளைவாக ஜெர்மனியை விட்டு வெளியேறி பாரிஸ்க்கு போயிட்டாரு. 1847ஆம் ஆண்டு தத்துவத்தின் வறுமை என்னும் முதல் நூலை வெளியிட்டாரு. பிறகு ஃபெட்ரிக் ஏங்கல்ஸுடன் இணைந்து 1848ஆம் ஆண்டு பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை கார்ல் மார்க்ஸ் வெளியிட்டாரு. ஒரு தொழிலாளி ஏன் தொழிலாளியாக மேலும் மேலும் ஏழையாகிறார், ஒரு முதலாளி மேலும் மேலும் பணம் சேர்த்து ஏன் பணக்காரராகிறார் என்பதை அறிவியல் பூர்வமாக இந்நூலில் விளக்கி எடுத்துரைத்திருக்கார். உலக தொழிலாளர்கள் அனைவரது மனதிலும் மார்க்ஸுக்கென்று ஒரு நிரந்தர இடத்தை இந்த நூல் அவருக்கு உருவாக்கி பெருமையை சேர்த்திருக்கு. மாமேதை கார்ல் மார்க்ஸுக்கு பெருமை சேர்க்கும் வகையில தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 85 லட்சம் மதிப்பீட்டுல அவரது சிலையானது நிறுவப்பட்டு இருக்கு. சென்னை கன்னிமாரா நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்துல நிறுவப்பட்டுள்ள கார்ல் மார்க்ஸ் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு.